அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். உடைய சிறப்பு தன்மை இந்த இறைநேச தன்மை என்பது, அவுலியா என்பது, நாமும் அவுலியாவாக ஆக முடியுமா என்பதாக பார்த்தால் கண்டிப்பாக ஆகலாம். ஒரு பறவை இருக்கு, அது பறக்கக்கூடிய எல்லா சக்தியும் பெற்றிருக்கிறது. அந்த பறவையை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே இருக்குது, பறக்காம அதுக்குள்ளேயே தேங்கிற மாதிரி. இதுபோன்று நாமும் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய, நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய அவுலியாக்கள்னா யாருன்னா நப்சை கட்டுப்படுத்தினவங்க, சைத்தானை விரட்டினவங்க, தன்னை சீர்படுத்தி கொண்டவர்கள், அவர் தான் இறைநேசர்கள் அவுலியாக்கள். தன்னுடைய அமலை அதிகப்படுத்தி கொண்டவர்கள், பரலான இபாதத்து மட்டுமில்லாமல் சுன்னத்தான இபாதத்துகள், நஃபினான இபாதத்துகள் எல்லாம் செய்து இறைவனுடைய பொருத்தத்துக்குரிய நன்மக்கள் இறைநேசர்கள். நாமும் நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு, பக்குவப்படுத்தி கொண்டு, நம்முடைய அமலை நாம் சரிபடுத்தினோம் என்றால் நாமும் அந்த இறைநேசத்தன்மையை நாம் பெறணும். மனிதன் என்ன செய்கிறான் என்றால் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். தன்னுடைய குடும்பம் மாறணும், தன்னுடைய ஊர் மாறணும், தெரு மாறணும், மக்கள் மாறணும் என்பதாக ஒரு மாற்றத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஒரு மனிதன் தன்னிடத்திலே மாற்றத்தை உண்டு கொள்ளாத வரை தன்னுடைய குடும்பத்திடத்திலோ, தன்னுடைய ஊரிலோ, சமூகத்திலோ எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியும். முதல்ல மனிதன் என்ன செய்யணும், அவன் தன்னை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே இப்படி கேட்கிறான், தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும். உங்களை மறந்துவிட்டு பிறரிடத்திலே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றார். இப்போ நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு தன்னை ஒரு மனிதன் சீர்படுத்தி கொண்டான் என்றால் உலகம் என்ன சீராகும். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உலக மேப்பை கொடுத்து அதையெல்லாம் கிழிச்சிட்டு மீண்டும் மாணவர்கள் அதை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி, ஆனால் யாராலையும் முடியல. ஏன்னா எல்லாம் கோடு கோடாக இருக்குது, மேப்பு இருக்குது, அதை கிழிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய, மறுபடியும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும், எல்லாம் கோடு கோடாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அதை சரியாக ஒன்று சேர்க்க. அந்த வகுப்பறையே ஆச்சரியப்பட்டது, யாரும் முடியாது, கிறிஸ்டான வெறும் கோடு கோடாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாணவர் மட்டும் சரிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அந்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இது ஒன்று சேர்த்தேன்? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஒரு மனிதனை நான் வரைந்தேன், சிலாத்திர அடிப்படையில் உருவம் வரையக்கூடாது, இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு விளக்கத்திற்காக. ஒரு மனிதனை வரைந்தேன், மீண்டும் அந்த மனிதனுடைய அந்த தலை அதை நான் சரியாக தூக்கி வச்சேன், இப்படி திருப்பி வச்ச உடனே உலகம் எப்போ வந்து உலகம் சரியாக வேண்டும் என்றால் ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் அவன் சரியானா எல்லாம் சீராகும். அந்த குடும்பம், சுற்றத்தார்கள் எல்லாம் சீராகும். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அண்ணன் காந்தியடிகள் அவங்க சொல்லும்போது, பொதுவாக இந்தியாவுடைய நாடு இப்போ உண்மையான சுதந்திரம் எப்போ சுதந்திரம் கிடைக்கிதுன்னா, இந்த சுதந்திரம் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு பெண்மணி நகையை அணிந்து கொண்டு இரவு நேரத்திலே அது வெளியே போய் அவருடைய உடைமைக்கும் அவருடைய கற்புக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் எப்போ வீடு திரும்புவாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக இருக்கும். அந்த ஒரு நீதியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கலீஃபா உமரை போன்று உண்டான ஆட்சி அமைந்தால்தான் அது முடியும் என்று அவர் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இந்த அரபுலக மக்களும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சமகால மக்களும் இப்படி பேசிக்கிட்டாங்க. உமர் தன்னுடைய தகப்பனார் ஹத்தாப், இந்த ஹத்தாப் வளர்க்கக்கூடிய கழுதை வேணா ஒரு காலம் சரியாகலாம், நான் ஹத்தாபுடைய மகன் உமர் ஒரு பொழுதும் அவர் சரியாக மாட்டார் என்று அவருடைய தகப்பனார் எப்படி திட்டுவாங்க, நீ ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கல, நம்ம ஊரில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கலைங்கிற மாதிரி. ஆனால் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இன்னனி அலல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகீமிஸ் ஸலாத்த லிதிக்ரி வசனத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். தன்னிடத்தில் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஆரம்ப நேரத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, முக்கால் சந்தையில் இந்த நேரத்தில் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பாங்க. அது மல்யுத்தம் ஒரு பக்கம் நடந்தது. அந்த மல்யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு வீரன் தன்னிடத்திலே அந்த மல்யுத்தத்திற்காண்டி வந்தவங்கெல்லாம் அடித்து வீழ்த்துறான். அவன்கிட்ட போர்வை சண்டை போடுவதற்கே எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னிடத்திலே மோதி ஜெயிப்பதற்கு ஒரு ஆம்பளை கூட இந்த அரபுலகத்தில் இல்லையான்னு சொல்லி கொக்கரிக்கிறான். அந்த இடத்துல உமர் என்ன செய்கிறாங்க, அந்த பெஞ்சியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடி போதையில் அவர் எது நினைக்கிறாரோ, ஒரு பணம் தேவைன்னா ஒருத்தர் பறிச்சுக்கிடுவாங்க, ஒரு பெண் தேவைன்னா அவர் கூப்பிட்டா வந்தாகணும். அப்படி ஒரு நிலைமையில் இருந்தவர் அந்த பெஞ்சில் குடி போதையில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மல்யுத்த களத்தில் இந்த வெளியூருக்கார ஒரு வீரன் அரபுலகத்தில் ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு குக்கரிக்கும் போது எல்லோருடைய பார்வையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விழுது. உமர் அவங்க இருக்காங்க, அவருக்கு முன்னாடி இப்படி ஆணவம் பேசுகிறாரு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வந்தாங்க, ஒரு அசைவோடு வந்தாங்க. அந்த மல்யுத்த வீரன் என்னிடத்துல சண்டைகளுக்கு நீ ஜெயிக்க முடியுமா என்பதாக அவனு வேகமாக வந்தான். வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய இந்த கையை வேகமாக ஓங்கி அந்த வீரனுடைய முன்னெத்தியில வேகமாக ஓங்கி அடித்தாங்க. அப்படி சுருண்டு விழுந்தான். அவன் நெஞ்சில காலை வச்சு அதில் உமர் இல்லாத சொன்னாங்க, இந்த அரபுலகத்தில் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அப்படியே சிறப்பு தன்மை. இந்த இறைநேச தன்மை என்பது, அவுலியா என்பது, நாமும் அவுலியாவாக ஆக முடியுமா என்றாக பார்த்தால் கண்டிப்பாக ஆகலாம். ஒரு பறவை இருக்கு, அது பறக்கக்கூடிய எல்லா சக்தியும் பெற்றிருக்கிறது. அந்த பறவையை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே இருந்தது, பறக்காம அதுக்குள்ளேயே தேங்கிற மாதிரி. இதுபோன்று நாமும் அதிகமாக அமர்வு செய்யக்கூடிய, நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய அவுலியாக்கள்னா யாருன்னா நப்சை கட்டுப்படுத்தினவங்க, சைத்தானை விரட்டினவங்க, தன்னை சீர்படுத்தி கொண்டவர்கள், அவர் தான் இறைநேசர்கள் அவுலியாக்கள். தன்னுடைய அமலை அதிகப்படுத்தி கொண்டவர்கள். பரலான இபாதத்து மட்டுமில்லாமல் சுன்னத்தான இபாதத்துகள், நஃபினான இபாதத்துகள் எல்லாம் செய்து இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் இறைநேசர்கள். நாமும் நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு, பக்குவப்படுத்தி கொண்டு, நம்முடைய அமலை நாம் சரிபடுத்தினோம் என்றால் நாமும் அந்த இறைநேசத்தன்மையை நாம் பெறலாம். மனிதன் என்ன செய்கிறான் என்றால் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். தன்னுடைய குடும்பம் மாறணும், தன்னுடைய ஊர் மாறணும், தெரு மாறணும், மக்கள் மாறணும் என்பதாக ஒரு மாற்றத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஒரு மனிதன் தன்னிடத்திலே மாற்றத்தை உண்டு கொள்ளாத வரை தன்னுடைய குடும்பத்திடத்திலோ, தன்னுடைய ஊரிலோ, சமூகத்திலோ எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது. முதல்ல மனிதன் என்ன செய்யணும், அவன் தன்னை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே இப்படி கேட்கிறான், தஅமுரூன அன்-நாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும். உங்களை மறந்துவிட்டு பிறரிடத்திலே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா என்றார். இப்போ நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு தன்னை ஒரு மனிதன் சீர்படுத்தி கொண்டான் என்றால் உலகம் என்ன சீராக. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உலக மேப்பை கொடுத்து அதையெல்லாம் கிழிச்சிட்டு மீண்டும் மாணவர்கள் அதை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லுது. ஆனால் யாராலையும் முடியல, ஏன்னா எல்லாம் கோடு கோடாக இருக்குது. மேப்பு இருக்குது, அதை கிழிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய, மறுபடியும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும், எல்லாம் கோடு கோடாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அதை சரியாக ஒன்று சேர்க்க. இந்த வகுப்பறையே ஆச்சரியப்பட்டது, யாரும் முடியாது, கிறிஸ்டான வெறும் கோடு கோடாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாணவர் மட்டும் சரிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அந்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இது ஒன்று சேர்த்தாரு? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஒரு மனிதனை நான் வரையணும், சிலாத்திர அடிப்படையில் உருவம் வரையக்கூடாது. இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு விளக்கத்திற்காக.
ஒரு மனிதனை வரைந்தேன். மீண்டும் அந்த மனிதனுடைய அந்த தலை அதை நான் சரியாக தூக்கி வச்சேன். இப்படி திருப்பி வச்ச உடனே உலகம் ஏற்போம். உலகம் சரியாக வேண்டும் என்றால் ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் அவன் சரியானா எல்லாம் சீராகும். அந்த குடும்பம், சுற்றத்தார்கள் எல்லாம் சீராகும். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அண்ணல் காந்தியடிகள் அவங்க சொல்லும்போது, பொதுவாக இந்தியாவுடைய நாடு இப்போ உண்மையான சுதந்திரம் எப்போ அடைந்திய சுதந்திரம் கிடைக்கிதுன்னா, இந்த சுதந்திரம் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு பெண்மணி நகையை அணிந்து கொண்டு இரவு நேரத்திலே அது வெளியே போய் அவருடைய உடைமைக்கும் அவருடைய கற்புக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் எப்போ வீடு திரும்புவாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக இருக்கும். அந்த ஒரு நீதியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கலீஃபா உமரை போன்று உண்டான ஆட்சி அமைந்தால்தான் அது முடியும் என்று அவர் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த அரபுலக மக்களும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சமகால மக்களும் இப்படி பேசிக்கிட்டாங்க. முதல்ல தன்னுடைய தகப்பனாக ஹத்தாப், இந்த ஹத்தாப் வளர்க்கக்கூடிய கழுத வேணா ஒரு காலம் சரியாகலை. நான் ஹத்தாபுடைய மகன் உமர் ஒரு பொழுதும் அவர் சரியாக மாட்டார் என்று பேசினார். அவருடைய தகப்பனார் எப்படி திட்டுவாங்க, நீ ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கலை, நம்ம ஊரில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கலைங்கிற மாதிரி. ஆனால் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னனி அலல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகீமிஸ் ஸலாத்த லிதிக்ரி வசனத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். தன்னிடத்தில் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஆரம்ப நேரத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, முக்கால் சந்தையில் இந்த நேரத்தில் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பாங்க. அது மல்யுத்தம் ஒரு பக்கம் நடந்தது. அந்த மல்யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு வீரன் தன்னிடத்திலே அந்த மல்யுத்தத்திற்காண்டி வந்தவங்கெல்லாம் அடித்து வீழ்த்துறான். அவன்கிட்ட போர்வை சண்டை போடுவதற்கே எல்லாம் பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் என்னிடத்திலே மோதி ஜெயிப்பதற்கு ஒரு ஆம்பளை கூட இந்த அரபுலகத்தில் இல்லையான்னு சொல்லி கொக்கரிக்கிறான். அந்த இடத்துல உமர் என்ன செய்கிறாங்க, அந்த பெஞ்சியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடி போதையில் அவர் எது நினைக்கிறாரோ, ஒரு பணம் தேவைன்னா ஒருத்தர் பறிச்சுக்கிடுவாங்க, ஒரு பெண் தேவைன்னா அவர் கூப்பிட்டா வந்தாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இருந்தவர் அந்த பெஞ்சில் குடி போதையில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மல்யுத்த களத்தில் இந்த வெளியூருக்கார ஒரு வீரன் அரபுலகத்தில் ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு குக்கரிக்கும் போது எல்லோருடைய பார்வையும் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா வருது. உமர் அவங்க இருக்காங்க, அவருக்கு முன்னாடி இப்படி ஆணவம் பேசுகிறாரு என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே வந்தாங்க, ஒரு அசைவோடு வந்தாங்க. அந்த மல்யுத்த வீரன் என்னிடத்துல சண்டைகளுக்கு நீ ஜெயிக்க முடியுமா என்பதாக அவனும் வேகமாக வந்தான். வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய இந்த கையை வேகமாக ஓங்கி அந்த வீரனுடைய முன்னெத்தியில வேகமாக ஓங்கி அடித்தாங்க. அப்படி சுருண்டு விழுந்தான். அவன் நெஞ்சில காலை வச்சு அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த அரபுலகத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையாக இருக்கிறது, மறுமைக்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வு, நீங்கள் பல தடவை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த லீவு நாளில் பஹ்ரைனுக்கு போகிறாங்க. கிளம்பி போகும்போது அதில் ஒருத்தர் எல்லாம் பாட்டமாக போகும்போது ஒருத்தர் தூங்கிடுறது வாலிபன். அவருடைய கனவுல அந்த போர்டு வருது, அது ஜஹன்னம் 70 கிலோமீட்டர்னு வருது, நரகம் 20 கிலோமீட்டர். உடனே அவர் பதறி போய் விழிச்சு, இனிமேல் நம்ம போக வேணாம், ஏதோ ஒரு ஆபத்தை தெரியுது, நான் வாங்க திரும்பி போயிடாமப்பா பைதையா, நீ ஏதோ உளறியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அந்த ஒரு வாலிபரை மட்டும் இறங்கிட்டு போயிடறாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இடைக்காட்டில் இறங்கி அந்த பாலைவனத்தில் வண்டி ஏதாவது வருமானு பார்த்தா நீண்ட நேரம் வண்டியை காணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு வண்டி வருது. பார்த்தா ஒரு அரபி பார்த்து ஏற்றிக்கிறார் பாலைவனத்தில். எப்படி இந்த பாலைவனத்தில் இந்த இடத்துல நின்றுருக்கணுன்னே அவர் வார்த்தை சொன்னார். மொத்தம் 4 பேர் வந்தோம். அதில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். கனவுல
இப்படி ஜஹன்னம் 70 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்னு சொல்லி இந்த கனவு வந்தவொடனே நண்பர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்து பிரச்சனை ஏற்பட்டு என்னை இறக்கி விட்டு போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நானும் தூரத்துலேருந்து தான் வரேன், நீ சொன்ன மாதிரி ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படியே வண்டி வெடிச்சு விபத்தாகி ஃபுல்லாக தீக்கிரையாகி எல்லாமே கறிக்கட்டையாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹு தாலா ஒரு எச்சரிக்கையை அல்லாஹு தாலா கொடுக்குற. உலகத்தில் துனியாவில் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு எச்சரிக்கைகளையும் அல்லாஹு தாலா வச்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். நம்ம எத்தனையோ நம்ம ஜனாசாக்களை பார்க்கிறோம், எத்தனையோ படிப்பினைகளை அல்லாஹு தாலா காட்டுறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சீர்படுத்தி கொண்டோம் என்றால் நாமும் அந்த இறைநேச தன்மையை ஒரு நல்ல தன்மை அடையலாம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். இதில் ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லா அவங்க இருக்கும்போது ஒரு ஜனாசாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் சீரர்கிட்ட கேட்டாங்க, இந்த ஜனாசா போகுதே இவருக்கு மீண்டும் அல்லாஹு தாலா ஹயாத்தை கொடுத்து அந்த ஹயாத்தை அவர் பெற்றார் என்றால் அவருடைய நிலைப்பாடுகள் செயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க மற்ற சீரர்கள் சொன்னாங்க, அவர் வந்து முழுவதுமாக இபாதத்திலே தன்னை வாழ்க்கை அமைச்சுக்கிறார். மௌத்தாயிட்டு மீண்டும் எல்லாம் ஹயாத்தை கொடுத்துட்டாங்கன்னா நிலைமை புரிஞ்சு என்ன செய்வார், அவர் நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். இந்நேரமும் இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்து விடுவார்னு சொன்ன உடனே அப்போ அவங்க திருப்பி ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லா கேட்டாங்க, அந்த மனிதருக்கு அப்படி உயிர் கொடுக்கப்படுமா அப்படின்னே அது சாத்தியம் இல்லை. ஒரு ஜனாசா போனவர் அவர் உயிர் கிடைச்சினா ஹயாத்தை பெற்றானா அமல் செய்வார். ஆனால் அப்படி சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. நம்ம மௌத்தாயிட்டாலும் மீண்டும் வர முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஜனாசா பார்க்குறோமே அந்த அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, நாம் மறுமைக்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வை சீராங்க, இந்த பார்வை மூலமாக கெட்ட விஷயங்களை நான் பார்க்கக்கூடாது, தீமையான விஷயங்களை செய்யக்கூடாது, தீமையை பேசக்கூடாது, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராகணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் யா ரசூலல்லாஹ், அதற்குண்டான வழியை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மறுமையை நினைத்து நீங்கள் செயல்படுங்கள். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, நம்ம என்னைக்கும் நம்மளுக்கு மவுத்து என்பது ஒரு நாள் வந்துடும் என்பதாக உங்களுடைய எதிர்வரக்கூடிய உண்மையான வாழ்க்கையை நினைத்து நீங்கள் செயல்படுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாற்றம் ஏற்படுத்திய கொண்டவர்கள் தான் வலிமார்கள், நல்லோர்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் அந்த இஸ்லாத்திற்கு முன்னாடி இருந்த இந்த வஹ்ஷி ஹிந்தா அவங்க எவ்வளவு ஒரு கொடூரமான நிலையில இருந்தாங்க. ஆனால் அந்த ஹிந்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடி எனக்கு உலகத்துல ஒருத்தர் பிடிக்காது அப்படின்னு சொன்னா அது முகமதை தான் நான் சொல்வேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல ஒருத்தர் எனக்கு பிடிக்குன்னு சொன்னா அது முகமது தான் எனக்கு பிடிக்கும் என்பதாக அவங்களை உதவிப்படுத்துவேன் என்றார் சொன்னார் என்றால் எந்த அளவுக்கு அவரிடத்திலே சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணியும் தன்னிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அந்த வழிகளுடைய தன்மையும் நம்மளுக்கு ஏற்படும். நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அமல்கள் இபாதத்து செய்கிறோம், நம்மிடத்தில் எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான நடைமுறைகளை பேணி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, ஏன்னா அவுலியாக்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹை அறிந்து கொள்ளுங்க, அவுலியாக்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலாஹும் யஹ்சனுன், அவங்க எந்த துனியாவுடைய எந்த நஷ்டத்துக்கும் பார்த்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அல்லதீன ஆமனு ஈமான் உறுதியாக இருப்பாங்க, கானு யத்தகூன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நல்லடியார்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த தன்மைகளை அல்லாஹ் நம்மளுக்கும் முழுமையாக்கி தருவான். ஆமீன். வாஹித்.